Hey guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ ரிலீஸ் பண்றேன். So the core concept of this video is to make you understand AI is not difficult and AI is not taking the job of a developer. Okay? இது கொஞ்சம் லென்த்தியான வீடியோ தான், அடுத்த ஒரு 15 minutes போகும். If you are a developer who thinks AI is going to take your job, do take a look at this video. சரியா? This will give you a perspective and there are a lot of contrary views. சரியா? ஸோ நிறைய பேர் வந்து டெவலப்பர்ஸோட ஜாப் எடுத்துகிட்டு போகுது, டெவலப்பர்ஸ் will be obsolete, இந்த மாதிரிலாம் நிறையா இது சொல்கிறாங்க. This is my view. Okay, so if you are willing to spend next 10 to 15 minutes, please continue with this video. சரியா? The first thing நம்ம எல்லாரையும் சுற்றி இருக்கக்கூடிய நரேட்டிவ் என்னன்னா, AI is coming for the job of a developer. Okay, and the global scenario is also backing it up, right? இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய பல கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய ஒர்க் ஃபோர்ஸ் வந்து ஏஐ சைட் பண்ணி தான் வந்து லே ஆஃப் பண்ணுறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நாம் வந்து ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா நம்ம வந்து டெக் இண்டஸ்ட்ரியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ டெக் இண்டஸ்ட்ரி வந்து எப்போவுமே வந்து ஒரு லீனியராக இருக்காது, தட் பி பூம் அண்ட் அ பஸ்ட். ஓகே, அண்ட் ஒவ்வொரு டெக்னாலஜி ஒரு புதுசாக லான்ச் ஆகும்போது தேர் வில் பி அ டிஸ்ரப்ஷன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து அசம்பிளி லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதுக்கு முன்னாடி பஞ்ச் கார்ட்ஸ் இருந்தது, ரைட்? ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதுனா தேர் வில் பி லைக் மேசிவ் எஃபோர்ட் தட் வில் பி கோயிங் அந்த பஞ்ச் கார்ட்ஸ்க்குள்ள. பஞ்ச் கார்ட்ஸ்லேருந்து என்ன பண்ணாங்கன்னா அசம்பிளி லாங்குவேஜ்க்கு ஷிஃப்ட் ஆனாங்க. ஸோ 86 மைக்ரோ ப்ராசஸர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் ஸ்கூலில், காலேஜஸில் வந்து நீங்கள் வந்து எம்படட் லேப் ஒன்று இருக்கும், ஒரு சின்ன போர்டு கொடுத்து அதில் வந்து ஒரு கீபோர்ட்லாம் வச்சு ஒரே ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் மாட்டியிருப்பாங்க. யூ ஹாவ் டு ப்ரோக்ராம் இட், அதுதான் அந்த லேபோடைய கான்செப்ட். ஸோ ஏபிஎஃப்எக்ஸ் அந்த மாதிரி வந்து கோடிங்கில் தான் நீங்கள் வந்து எழுதுவீங்க. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அ அசம்பிளி லெவல் லாங்குவேஜ். சரியா? ஸோ பஞ்ச் கார்ட்லேருந்து அசம்பிளி லாங்குவேஜ்க்கு வரும்போதே எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஒரு மேசிவாக நம்ம வந்து வி ஹாவ் டேக்கன் அ ஹியூஜ் ஸ்டெப், இனிமேல் வந்து பழைய இந்த டெவலப்மெண்ட்லாம் அப்படி இதாகிடும். பட் தென் கேம் சி ப்ரோக்ராமிங். ஓகே, சி ப்ரோக்ராமிங் வந்தப்போ அசம்பிளி லெவல் லாங்குவேஜ் டெவலப்பர்ஸ் எல்லாருக்குமே தி சேம் ஆன்சர் வாஸ் கிவன். தென் கேம் த C++, தென் கேம் ஜாவா. when Java came, everyone was like C++, C ப்ரோக்ராம்லாம் போயிடுச்சு அப்படின்னாங்க. then came Python, right? So இந்த entire evolution நீங்கள் பார்த்தீங்கன்னா, okay, the way we write programming have always become easier and the number of developer jobs have always increased. Okay, I can assure you 1990s அந்த job vacancy-யும் 2025 இருக்கக்கூடிய job vacancy-யும் it's massive. ஓகே, ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் நம்ம எல்லாருக்கும் வர்றது வந்து, சரி ஓகே, டெவலப்மெண்ட் ஜாப் இவ்வளோ நாள் ஈஸியாக இருந்தது, பட் ஆட்டோமேட்டிக்காக கோட் ஜென்ரேட் ஆகலை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம எல்லாருக்குமே இருக்கும், ரைட்? உண்மை என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடியும் ஆட்டோமேட்டிக்காக கோட் ஜென்ரேட் பண்ணக்கூடிய சிஸ்டம்ஸ் இருந்தது. ஓகே, ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சு, okay, the low code platforms which we are using, let it be Zoho Creator or Google had their own app builder, Microsoft oda Power Apps எடுத்துக்கோங்க, Salesforce oda எடுத்துக்கோங்க, Freshworks is having its own, and there are lot of low code platforms, right? ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் நீங்கள் வந்து நினைக்கிறீங்க நான் வந்து ஒரு ஃபீல்டை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண உடனே எனக்கு இந்த ஃபீல்டு வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் நாட் த கேஸ். தேர் இஸ் சம் ஸ்கிரிப்ட் விச் இஸ் ஜென்ரேட்டட் இன் த ஃப்ரண்ட் அண்ட் உங்களுடைய டேட்டா பேஸில் போய் ஒரு ஆல்டர் கொரி ஒன்று எக்ஸிக்யூட் ஆகுது, அண்ட் அந்த டேட்டா பேஸுக்கு தேவையான அந்த டேபிள் ஃபீல்டுக்கு தேவையான பேராமீட்டர்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி வந்து ஒரு மேசிவ் ஆட்டோமேட்டட் கோட் ஜென்ரேஷன் சிஸ்டம் இதுக்கு முன்னாடியும் இருந்தது, நம்ம யாருக்கும் அது கண்ணுக்கு தெரியலை, right? That is the low code systems. Okay, this is not only for web, மொபைலுக்குமே இருந்தது. ஸோ எங்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு டெம்ப்ளேட்டட் கோட் எலமெண்ட் உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியுமோ அங்கே எல்லா இடத்துலையுமே இந்த ஆட்டோமேட்டட் கோட் சிஸ்டம் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், லெட் அஸ் சே ஒரு லோ கோட் பிளாட்ஃபார்ம் ஒர்க் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது நீங்கள் கரெக்டாக அதோட ப்ராசஸ் அப்சர்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். ஓகே, நீங்கள் வந்து HTML கோட், சிம்பிள் HTML கோட் எடுத்துக்கோங்க. 2
சிங்கிள் லைன் ஃபீல்டு வைக்கணும். ஒரு சிங்கிள் லைன் ஃபீல்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 40 கேரக்டர்ஸும் ரெண்டாவது சிங்கிள் லைன் இல்லை ரெண்டாவது வந்து ஒரு மல்டி லைன் ஃபீல்டு வைக்கிறீங்க. அந்த இன்புட் ஃபீல்டோட சின்டாக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா சேம், ரைட்டா? அந்த டெக்ஸ்ட் டைப் அப்படிங்கக்கூடிய அந்த பேராமீட்டர் மட்டும்தான் சிங்கிள் லைன் ஃபீல்டாக இல்லை டெக்ஸ்ட் ஏரியாவான்றது சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இந்த இதை வந்து அந்த HTMLோட அப்சர்வேஷன்ஸ் நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கோட்ஸ் விச் வி ரைட் நம்ம எல்லாத்தையுமே இப்போ ஃபங்க்ஷன்ஸாக எழுத முடியும், ரைட்? இந்த மாதிரி ஆட்டோமேட்டட் கோட் ஜென்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இதுக்கு முன்னாடியும் இருந்தது. சரி, ஓகே, இப்போ அங்கே இருந்த ஆட்டோமேட்டட் கோட் சிஸ்டம்ஸுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் வந்து ஒரு விஷயம் சொன்ன உடனே ஏதோ ஒன்று தானாக யோசிச்சு தானாக இந்த கோடை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது அப்படின்னு யோசிக்கிறாங்க, விச் இஸ் கரெக்ட். ஓகே, இன்னைக்கு நீங்கள் வந்து ஏஐட்ட போய் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வேணும்னு கேட்டிங்கன்னா, யூ டோன்ட் ஹேவ் டு டெல் இட் லைக் வெதர் இட்ஸ் சிங்கிள் லைன் ஃபீல்டு, இட்ஸ் மல்டி லைன் ஃபீல்டு. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பேஸ்ட் ஆன் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் நம்ம பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த ஒர்க்ஸ், ரைட்? நம்மளுடைய கோட் ரெபாசிட்டரிஸ்லேருந்து அதுவாக எடுத்து நம்ம இதுக்கு முன்னாடி எழுதிக்கக்கூடிய நிறைய ரிசர்ச் ஆர்டிகல்ஸ், டெக் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் அதுவாக படித்து நமக்கு ஒரு சிஸ்டம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது, விச் இஸ் ஃபைன், ரைட்? இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். இன்னைக்கும் இருக்கக்கூடிய லோ கோட் பிளாட்ஃபார்ம்ஸை பீட் பண்ணுற அளவுக்கு நம்மளுடைய லெகசி டெவலப்மெண்ட் இருக்குது. இன்னைக்கும் there are teams which are sitting and doing programming in Python, right? ஸோ ஒருவேளை இந்த ஆட்டோமேட்டட் கோட் ஜென்ரேஷன்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் டெவலப்பர்ஸ்க்கே வேலை இல்லாமல் போயிருந்ததுன்னா, ஓகே, there will be no developer, right? So the best example, நீங்கள் வந்து இன்னைக்கு லிட்டலாக if you are able to work on these automated platforms, I've been working in Zoho Creator for the past 7-8 years as of now, right? இந்த 8 வருஷத்தில் I know if you are a decent, if you know English and if you are able to translate your business requirements into English, you can write at least ஒரு 60% of your requirements உங்களால் Zoho Creatorல பில்ட் பண்ண முடியும் without writing any code. I can assure you that. And we also have the term called citizen developers for such people, right? Then how did it not take over the job of a developer? Because ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே உங்களால் அந்த விஷயங்களை ஆட்டோமேட்டிக்காக செய்ய முடியாது. லைக் எஸ் said, citizen developers ஒரு டேர்மே நாங்கள் வச்சுருந்தாலும், okay, still they can achieve only 60% of that, although they have everything. Okay, இன்னைக்கு வந்து Z-Lite solutionல வந்து we are doing implementation to a lot of customers, and we have delivery heads of other tech companies as our customers, right? It's simple. Okay, ஒரு கோட் நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறீங்கன்னா அந்த கோடுக்கு ஒரு ரிலையபிள் பர்சன் வேணும், கோடோட ரிலையபிலிட்டி முக்கியம், someone should be accountable. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, ரைட்? ஸோ அதெல்லாம் நம்ம அடுத்தது வரலாம். ஸோ now you know ஆட்டோமேட்டட் கோடிங் சிஸ்டம்ஸ் ஆல்ரெடி இருந்தாலும் நம்ம ஸ்டில் we are not replaced. ஓகே, அடுத்தது சரி, இப்போ என்ன மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் எவால்வ் ஆகும்? This is the answer we have to look for. Okay, when the assembly level language came, the programming and the programming concepts were still retained. Only the way you programmed changed, right? Punch card பதிலா நீங்க assembly language கொண்டு வந்தீங்க. When C++ came, the programming concept, அதே for loop தான், அதே if condition தான், அதே while loop தான், அதே functions, dictionaries, list எல்லாம் அதே தான், but the way you coded it differed. Same when C program ல Java நீங்க போகும்போது the way you wrote the code differed, but the core building concept, அதே programming concepts தான் நம்ம வந்து retain பண்ணி கொண்டு வந்தோம். We added more data structures, we added more features into the languages because we were more sophisticated to do that, which we were not able to do it in the earlier languages, right? Similarly, Python வந்து ஒரு scripting language, ஒரு programming language, scripting language மூவ் ஆன போகும், அதே தான். The core concept still gets retained. அதை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. Okay, as a developer you have to understand your tools. These core concepts are the tools. ஒரு if conditionன்றது உங்களோட ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு டூல், சரியா? இது வந்து ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா
அந்த வீடு நீங்கள் ஒரு மண், சிமெண்ட்டு, ஜல்லி, கல், இவ்வளோதான் அந்த வீடு, ரைட்? அதை எடுத்து வைக்கக்கூடிய அந்த கொத்தனார் இருக்கார் இல்லையா, அவர் தான் அது. அவர் அந்த ஒரு வீட்டில் வேற என்ன நம்ம வச்சு கட்டிட போகிறோம்? கல் போட்டு பேஸ்மெண்ட் போட போகிறோம், செங்கல் எடுத்து வைக்க போகிறீங்க, மண் சிமெண்ட் கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து வீடை கட்டுறீங்க. ஓகே, இதை நான் சொல்கிறது ஈஸியாக சொல்லிட்டோமா? லெட் அஸ் சே அதே மாதிரி ஒரு வீடை நான் வந்து இப்போ தான் உங்களுக்கு எல்லாம் தெரியல, நான் எடுத்து கட்டுறேன்னு கட்டினா என்ன ஆகும்? Hey, there is a way, there is a skill, there is a set of practice that is taken by that particular manson. அந்த கொத்தனார் வந்து இத்தனை வருஷமாக வந்து கட்டி பழகிருக்கு. அவர் கட்டினா வீடு நேராக வரும், செவர் நேராக வரும். நம்ம கட்டினா செவர் வந்து கோணாமனையாக வரும். பட் 2 பேராலையும் செவர் கட்ட முடியும். ஓகே, இன்றைக்கி என்னால் ஒரு செவர் கட்ட முடியாதான்னு கேட்டால் என்னால் 1000 செங்கல் எடுத்து வச்சு ஒரு செவர் கட்டிட முடியும். பட் பார்த்தோன்னே சொல்லிடுவீங்க, இது வந்து ஒரு கொத்தனார் கட்டலை, எவனோ ஒருத்தர் சும்மா விளையாட்டு கட்டி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு, ரைட்? That is how it is. Okay, the programming language or the basics, that is your என்ன சொல்கிறது, ஆர்சனல். அதை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இப்போ ஒரு வேளை வந்து ஏஐ வந்து டெவலப்பர்ஸோட ஜாப் எடுத்துகிட்டு போயிருக்கணும் அப்படின்னா, கம்ப்யூட்டர்ஸ் வந்த உடனே மேத்தமெட்டிஷியன்ஸ் would a job should have gone. Mathematicians shouldn't even exist now, right? But that's not the case. Mathematics is the one which gave birth to statistics. Mathematics is the one which gave birth to data science. Mathematics, literally, AI is mathematics. உங்களோட நியூரல் நெட்வொர்க்ன்றது ஒரு பெரிய ஹார்ட்வேர்லாம் ஒன்றும் கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் அ மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் விச் இஸ் கெட்டிங் ஆக்டிவேட்டட் பேஸ்ட் ஆன் அ வெயிட். ஸோ நாம் எல்லாரும் வந்து இன்றைக்கி இருக்க பேனிக்கில் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, என்ன ஏதுன்றதே தெரியல. எவனோ அதை புலி வருதுன்னு கத்துறோம், எல்லாரும் கூட்டம் கொடுக்குன்னு ஓடுறோம். சரி, புலி வரட்டுமே. இட்ஸ் நாட் தட் த டைகர் இஸ் கோனா ஆல்வேஸ் கில் எவ்ரி ஒன். யூ ஷுட் நோ ஹவு டு ஹேண்டில் அ டைகர். Because the tiger is there. Okay, let us say, okay, the tiger is killing. How do you protect yourself? Right. So நாம் எல்லாரும் AI skills develop பண்ணிக்கலாம். And upskilling yourself in AI is not big. ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, I'll tell you ஃபியூச்சராக எப்படி வந்து ஜாப் மார்க்கெட் எவால்வ் ஆகும்னு சொல்லிட்டு. இப்போ இருக்கிற அதே மாதிரி தான். ஓகே, இப்போ நமக்கு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி, சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி, 2 செட் இருக்குது, ரைட்? ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி அப்படிங்கிறது நம்ம ஜோஹோ, அமேசான், மெட்டா, இந்த மாதிரி கம்பெனிஸ். சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் டிசிஎஸ், சிடிஎஸ், விப்ரோ, இந்த மாதிரி கம்பெனிஸ். என்ன வித்தியாசம்? ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் they will generate products. Service based companies will use these products and give service to customers. Both these companies are still thriving. AI அதே மாதிரி தான். There will be a set of companies who will be providing you services using AI. ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், அல்லது ஒரு வீடியோ எடிட்டிங்காக இருக்கலாம், அல்லது ஒரு வெப்சைட் மாதிரி ஜென்ரேஷனாக இருக்கலாம், SEO, whatever thing is, they will use AI to give you service. There's one other business which will implement AI for you. யாரோ ஒருத்தர் பில்ட் பண்ணி வச்சுக்க ஏஐ உங்கள் ஆர்கனைசேஷனோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு பேஸ் பண்ணி ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, there is a third category which will go and build the AI system. ஓகே, ஒரு மியூட்டான ஒரு ஸ்மால் லாங்குவேஜ் மாடலை எடுத்து they will do something innovative in it. They will do the research and analysis, and they will build something new out of it. So, for example, OpenAI இருக்கும்போது DeepSeek வந்தது. ஏன் வந்தது? OpenAI அவ்வளோ டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் GPU வந்து பர்ன் பண்ணாங்க. அதை சரி பண்ணுறதுக்காக DeepSeek கேம், ரைட்? இட் வாஸ் வெரி காஸ்ட் எஃபிஷியன்ட். DeepSeek-ஆல் வந்து ஒரு லெஸ் GPU அதில் வந்து ஒர்க் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறையா அட்வான்டேஜஸ் இருந்தது, ரைட்? ஸோ இந்த மாதிரி ஒரு சில கம்பெனிஸ் வரும். ஓகே, அண்ட் திஸ் சிச்சுவேஷன் ரைட் நவ் வி ஆர் இன் இஸ் அன் யூஃபோரியா சிச்சுவேஷன். இதே மாதிரி சிச்சுவேஷன் நம்மளோட சீனியர்ஸ் when the .com bubble came ஃபேஸ் பண்ணாங்க. ஓகே, I'll tell you how it will. Okay, earlier stages when internet came, okay, அதோட காஸ்ட் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வாஸ் ஹெவி, ஹை. நமக்குலாம் செல்லார் ஃபோன் வரும்போது செல்லார் ஃபோன்ஸ் நம்ம வந்து 1100, அந்த பழைய 1100க்கு நம்ம வந்து 1 லட்ச ரூபா கட்டிக்கிட்டு, ஓகே, ஒரு ஃபோன் கால் பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு 8 ரூபா பே பண்ணி பேசினவங்களும் கண்டிப்பாக இருப்பீங்க, ரைட்? இன்னைக்கு செல்ஃபோன்ஸை வந்து என்ன சொல்கிறது, we can literally see 3 years used phones எல்லாம் வந்து
செல்ஃபோன் கடையில் வந்து ஸ்பேர் கூட எடுக்காமல் வச்சுருக்காங்க. although those phones are good. And இன்னைக்கு வந்து வெறும் 400 rupees கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி 2.5 GB டேட்டா அண்ட் அன்லிமிட்டட் வாய்ஸ் கால். See, that is how the technology will be. Earlier, இனிஷியலாக எந்த ஒரு டெக்னாலஜி வரும்போதும் it will be very costly. Let it be cars, let it be bikes, வேற என்ன இருக்கு, electricity, everything was costly when it came first. And the impact of these technologies will be from top to bottom, right? இன்னைக்கு வந்து எப்படி சொல்றது, டிசிஎஸ் வந்து டிசிஎஸ்ல ஏஐயோட ஜாப், ஏஐ இஸ் கட்டிங் டிசிஎஸ் ஜாப் நம்ம சொல்றோம் இல்லையா. ஐ டெல் யூ, டிசிஎஸோட கஸ்டமர் ஏதாவது ஒரு மல்டிநேஷ்னல் பேங்காக இருக்கும். அண்ட் இந்த மல்டிநேஷ்னல் பேங்க்கு கிட்டத்தட்ட 40 வருஷமாக வந்து அவனோட டேட்டா வந்து டிஜிட்டலைஸ் பண்ணி வச்சுருப்பான். விச் மீன்ஸ் தேர் பி ட்ரில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா. ஓகே, இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பேங்க் இப்போ இந்த ட்ரில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கு இல்லையா, இதில் இருந்து அவனால் ஒரு எக்ஸிக்யூஷன் சைக்கிள் கம்மி பண்ண முடிஞ்சால் தட் வில் சேவ் இன் மில்லியன்ஸ். ஓகே, அதனால தான் இன்றைக்கும் நம்ம வந்து ஃபேஸ்புக், மெட்டா மாதிரி கம்பெனிஸில் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம்ஸ் நம்ம படிக்கிறோம். ஓகே, அவங்களுடைய இன்டர்வியூ ப்ராசஸில் டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ஸ் இருக்கிற ரீசன் என்னென்னா, அவங்களால அவங்க ரேம் யூசேஜ் பர் கிளிக்கில் அவங்களால வந்து ரொம்ப ஒரு மினி ஸ்கூல் வேல்யூ கம்மி பண்ண முடிஞ்சா தட் வில் சேவ் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் டு திஸ் கம்பெனிஸ், ரைட்? ஸோ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் பேட்டர்னை ஒரு ஹியூமனால் உட்காந்து அனலைஸ் பண்ணுறது கஷ்டம். ஓகே, அந்த ஒரு சிச்சுவேஷனில் ஏஐ வில் ஹெல்ப். பட் நம்மளுடைய எஸ்எம்இஸ் அண்ட் எம்எஸ்எம்இஸ் இவங்கெல்லாம் வந்து நல்லா பார்த்தா ஒரு 100,000 ரெக்கார்ட்ஸ் வச்சுருப்பாங்க, ரைட்? ஏஐ cannot learn and produce a better result from that level of data, ரைட்? உங்களுக்கு ஒரு ஜென்ரல் ஏஐ இருக்கும். இன்னைக்கு ஓப்பன் ஏஐ வந்து நீங்கள் வந்து இஸ் இட் ஸ்பெசிஃபிக் டு எனி கம்பெனி? என் கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி ஓப்பன் ஏஐ வந்து மாடிஃபை ஆகி ஒர்க் பண்ணுமான்னு கேட்டால் அப்போ ஒர்க் பண்ணாது. ஓகே, தட்ஸ் எ ஜெனரிக் ஏஐ. நீங்கள் அதோட ஏதோ ஒரு சர்வீஸை எடுத்து உங்கள் தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்க இல்லையா, உங்கள் கம்பெனிக்குன்னு ஒரு ஏஐ ஏஜென்ட்டாக அது வந்து ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. கரெக்டாக இது ஸ்பெசிஃபிக்லி டு SMEs and MSMEs. And இந்தியாவை பொறுத்த வரைக்கும் there are a lot of SMEs and MSMEs and across the world தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு பி ஸ்கேர்ட். ஓகே, யூ ஜஸ்ட் ஹாவ் டு பி ப்ரிப்பேர்ட். இன்றைக்கும் நான் வந்து இல்லை எனக்கு வந்து அசம்பிளி லாங்குவேஜில் மட்டும்தான் வந்து கோட் அடிக்க தெரியும் அப்படின்னு சொன்னால் யூ ஆர் அப்சல்யூட். எனக்கு கோட் அடிக்க தெரியும், ஆனால் அசம்பிளி லாங்குவேஜ் மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்றது தான் அப்சல்யூட்னஸ், ரைட்? பட் எனக்கு கோட் அடிக்க தெரியும், ஒரு லாங்குவேஜ் இட்ஸ் ஓகே, ஐ கேன் லேர்ன். ஜாவா தெரிஞ்சவங்க பைத்தான் படிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிஞ்சவங்க பைத்தான் படிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஓகே, இஃப் யூ நோ ஜாவா ஸ்கிரிப்ட் யூ கேன் ஈஸிலி டூ கோடிங் இன் டெலியூஜ், ரைட்? இந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்கு. அண்ட் இஃப் யூ ஆர் அ நான் ஐடி பர்சன், ஓகே, எனக்கு ஐடிக்கு சம்மந்தமே இது வரைக்கும் நான் வந்து கோடே அடித்தது கிடையாது, ஆனால் நான் கோட் அடிக்கணும்னு ஆசைப்படுறேன். வி கேன். ஹவ் am I so confident? 6ஆம் கிளாஸ் பிள்ளைங்களுக்கு ப்ரோக்ராமிங் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம் ஸ்கூல்ஸில். ஆர் யூ டம்பர் தேன் தட் 6th ஸ்டாண்டர்ட் கிட்? ரைட், யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். இஃப் யூ ஆர் நான் ஐடி பர்சன், எடுத்து நீங்கள் வந்து 60 வயசு ஆயிடுச்சு பாஸ், ஓகே, நான் வந்து ஒரு காலேஜில் இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக இருந்தேன். ஓகே, யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் 6ஆம் கிளாஸ் பிள்ளைங்களுக்கு நம்ம ப்ரோக்ராமிங் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஆர் யூ நாட் கேப்பபிள் ஆஃப் லேர்னிங் சம்திங் விச் அ 6th ஸ்டாண்டர்ட் கேன் டூ? ஓகே, ஸோ programming is not difficult. AI is not going to take the job of a developer. Okay, the development jobs are going to transform. It's going to shift its shift its nature, but the development job is still going to be there. Okay, so yeah, இதை நான் எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, பட் we'll continue. Okay, I'll come to you, I'll share you my experience, I'll share you my thoughts on why AI is not a threat to the developers and how AI can enhance someone with the development skill. Okay, I'll see you all in the next video. Bye.